கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காலம் உண்டு, புலம்பு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நாம் வாசிக்க கேட்டோம், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க. அப்போ ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்கு பாரு, எதிரிடையாக இருக்கிறது. அழுவதற்கு ஆப்போசிட் எதிர்மறை என்ன அப்படின்னா நகைப்பது. புலம்புவதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நடனம் பண்ணுவது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே சேர்ந்து பேராக தான் இருக்குமா. அப்படி தான் ஆண்டவர் நமது காலங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த காலங்களை ஆண்டவர் வகுத்து இருக்கிறார். இது இட் ஹைலைட்ஸ் த டியூயாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு எப்படி 2 தண்டவாளங்கள் இருக்கிறதோ, ஒரு தண்டவாளத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தி பிரயாணம் பண்ண முடியாதுங்க. அப்போ சோத்திரம், இந்த அழுகையும் நகைப்பும், இந்த புலம்பலும் நடனம் பண்ணுவதும், ரிஜாய்ஸ், ரெண்டுமே கலந்து இருப்பது நமது வாழ்விலே கர்த்தர் அனுமதித்த ஒன்று. அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This verse emphasize sorrow and joy, grief and celebration. இது எதை முக்கியத்துவப்படுத்துகிறது என்றால் ரெண்டும் கலப்படமாகி தான் நம்ம வாழ்க்கையில் போகும் என்பதை முக்கியப்படுத்துகிறது. இதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அக்னாலேஜ் பண்ணிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லை எனக்கு சோதர இன்பம் மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. ஆக இது ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு சமநிலை வாழ்க்கையாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ரெண்டையும் ஏற்றுக்கொண்டனால தான் ட்ரெயின் பாருங்க ரொம்ப ஆடுறதில்லை, அசைறதில்லை. எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ரெண்டுமே சமமாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் என்கிற அந்த மனப்பான்மை தான் நம்மை எதிர்காலத்தை மிக தைரியமாக எதிர்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். அக்செப்டிங், இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்னாலேஜ் பண்ணிக்கணும். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஃபாலோ பண்ணுது பாருங்க. அழுகையை எது ஃபாலோ பண்ணுது? நகைப்பு. புலம்பலை நடனம் ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா எப்போ ஒரு அழுகைக்கு பின்பாக ஒரு நல்ல புன்சிரிப்பு உண்டு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அழுகையே வாழ்க்கையா இல்லைங்க. அழுகை முடிந்த உடனே ஒரு நல்ல, மலையாளத்தில் சொல்லுவாங்க புஞ்சிரின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல ஒரு புன்முறுவலை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதை தேவ ஜனம் அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, புலம்புவதற்கு அப்புறம் ஒரு நடனம் பண்ணுகிற செலிப்ரேட்டிங் ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார் என்பதையும் தேவ ஜனம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதக்காரன் இந்த நான் சொல்லுகிற இந்த கருத்தை ரொம்ப அழகா பதிவு செய்து வைத்திருக்கிறார். 9ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவே. ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. புலம்பிக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கையா இல்லைங்க. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இருதயத்தின் ஆழத்தில் சில காரியத்தை குறித்து முனகல் உடையவர்களாய், ஆமென், சோத்திரம், புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார், சோத்திரம், அந்த புலம்பல் களிப்பாக மாறும். ஆமென். எதற்காக? அதை தொடர்ந்தே சொல்ல இருப்பார். என் மகிமை அமர்ந்திராமல். அப்படி ஆனந்த களிப்பாக மாறும்போது நம்மை தேவன் மகிமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனந்த களிப்பு வரும்போது நமக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நமது பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். அந்த மகிமை வரும்போது நம்ம அந்த மகிமை வைத்து கொள்ளாமல் தேவனை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாகத்தான் இந்த இரட்டை களைகிறார். இந்த ஸ்தோத்திரம் புலம்பலை மாற்றுகிறார். நம்ம பெருமைப்பட்டு வாழுகிறது கிடையாதுங்க.
நம்மை ஆண்டவர் சோதர பேரை பெருமைப்படுத்தும் போது ஒன்றை தேவஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெட்டை களைந்தது, இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினது எதற்கென்றால், என் தேவாதி தேவனை நான் கீர்த்தனம் பண்ண, அல்லேலூயா, அவரை புகழ்ந்து பாட, அவரை ஆராதிக்கத்தான் இந்த உயர்வெல்லாம் நமக்கு தர்றார். ஸ்தோத்திரம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாரு. தேவன் எப்படி இந்த சபையை கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பம் அப்படி கட்டப்படும். உங்களுடைய சந்தோஷமாய் மாற்றுவார். மறுபடியும் உன்னை கட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இடிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? எருசலேம் இடிந்து ஆமீன் அக்கினியினால் இரையாக்கப்பட்டிருந்தது. அதை தான் பக்தன் சோதரன் நெகேமியாவை கொண்டு எருசலேமின் அலங்கத்தை தேவன் 52 நாட்களுக்குள் கட்டினார். அல்லேலூயா. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். பயப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற சில காரியங்களை தேவன் கட்டுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்படியே எழுதி வச்சுக்கணும், இருதயத்தில் எழுதிக்கணும். இதெல்லாம் யாருக்கு? நமக்கு தாங்க. ஆக இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இன்னைக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதற்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம், இறை அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க, தேவன் மறுபடியும் கட்டுவார். ஆமென். அப்படி கட்டும்போது மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவருடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். இப்படி ஆடல் பாடல் களிப்பு சோதரன் நமக்கு வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தரிடத்துக்கு நாம் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அல்லாமல் வேற எங்கேயுமே இந்த சந்தோஷம் கிடைக்காது. மற்றதெல்லாம் சிற்றின்பம். ஆண்டவர் தருவது ஒன்றுதான், பேரின்பம். அல்லேலூயா. அப்படி அவனுடைய சமூகத்தை நாம் நித்தமும் நாடுவோம். சோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோத்திரம். சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. எங்க துக்கம் இல்லை, எங்க கண்ணீர் இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு. நாம் போய் சேருகிற அந்த பரலோகத்தில். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இல்லை? கண்ணீர் எல்லாம் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, எல்லாம் ஒளிந்து போக தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த பூலோகத்தில் எல்லாம் கலந்துதாங்க இருக்கு, எல்லாம் மிக்சடாக தான் இருக்கு. இது ஆளுடைய திட்டம். அதை நம்ம மாற்றவே முடியாது. மாற்று கருத்தே இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் வரும்போது, துக்கம் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆமல்ல, 6ஆம் நாள் ஆண்டவர் நம்மோடு பேசினாரு. சோத்திரம். அப்பப்போ இப்படி வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது பரலோகத்தின் முன்ருசியை நமக்கு தருவார். என்ன முன்ருசி? மரணம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், அலறுதல் இல்லாமல், வருத்தம் இல்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டாருங்க. வேதனை இல்லாதன்னு சொல்லியிருக்கா? வசனத்தை நம்ம கவனிக்கணும். வேதனை இல்லாத ஆசீர்வாதமா? வேதனை அதிகமில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஆமென். அது எப்படி ஆகும்? ஆப்ரேஷன் பண்றாங்க, மயக்க ஊசி போட்டு தான் பண்றாங்க. இப்போ ஆப்ரேஷன் கத்தி வைக்கிறப்ப வெட்டுறப்ப ஏதாவது தெரியுதா? ஒரு வேதனையும் தெரியாது. அந்த மயக்க ஊசி போடாம யாராவது பண்ண முடியுமா? எவ்வளோ கஷ்டம் பாரு. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் வந்த மாதிரியே தெரியாம தேவன் காப்பாற்றுவார். அல்லேலூயா.
ஆண்டவரை போல சிறந்த மருத்துவர் இந்த உலகத்தில் வேற ஒருவருமே இல்லை. வரப்போகிற எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடிய சகிக்கக்கூடிய வேலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பரலோகத்துல தான் எதுவுமே இல்லை, அப்ப பூலோகத்துல எல்லாமே கலந்துதான் இருக்கு. இப்படி சோத்திரம் கசப்பான வாழ்க்கையை, புலம்பிக் கொண்டிருந்த வாழ்க்கையை கர்த்தர் ஆடல் பாடலோடு தித்திப்பாய் மாற்றினார். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? நகோமி மீண்டும் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஸ்தோத்திரம், இப்பொழுது புருஷன் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, மருமக்கமார் ஒருத்தி அனுப்பிவிட்டா, ஒருபால் ரூத் மட்டும்தான் இருக்கிறார். அப்ப இளம் விதவை ரூத்தோடு நகோமி பெத்லெகேம் பட்டணத்திற்குள்ள வரும்போது, நகோமி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ சொல்றாங்க, இந்த நகோமி நீ என் பேரை சொல்லாத. நகோமின்னா பிளசண்ட்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆக அந்த பிளசண்ட்டுங்கிற அந்த சந்தோஷங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. என் வாழ்க்கை முழுவதும் கசப்பா இருக்கிறது, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. மாறானா கசப்பு. சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில மிகுந்த கசப்பை கட்டளையிட்டு இருக்கும் போது ஏன் என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? பேரையே மாத்திர பாருங்க. ஒரே புலம்பலுங்க. சில வாயை திறந்தா போதும், ஐயோ புலம்பல்னா புலம்பல், அத்தனை புலம்பல். எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவ சொல்றா, எல்லாம் நிறைவாய் போனேன், இப்ப நான் வெறுமையா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய புலம்பலை பாருங்க. இதே புலம்பல் நம்ம பல வேளைகளில் நாம் செய்கிறோம். பல நேரங்களில் இந்த புலம்பல் நம்ம புலம்புகிறோம். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். என் கணவனை நான் இழந்திருக்கிறேன், 2 வாலிப பிள்ளைகளை நான் இழந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தியிருக்கிறார். கண்ணீர் நிறைந்த இந்த வாழ்க்கையில நீங்க ஏன் என்ன நகோமின்னு சொல்றீங்க? சோத்திரம். எனக்கு சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் துக்கம், கசப்பாய் இருக்கிறது, வாழ்வதே கசப்பு என்று சொல்லி புலம்புகிறார்கள். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த புலம்பலின் நகோமியின் வார்த்தை சோத்திரம் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாளில் புலம்புகிறது உங்களுடைய வாழ்க்கையின் சோத்திரம், அது முடிவு அல்லங்க, முடிவு மகிமையா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ரூத்தின் புஸ்தகத்தில் முடிக்கும் போது மிக அருமையாக எந்த வாய் புலம்புச்சோ அதே வாய் சொல்லுது, சோத்திரம், கர்த்தரை துதிக்கிற ஒரு நகோமியாக மாறினாள். அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஆக இந்த போவாஸ் ஓபேத் யார் அப்படின்னா நகோமியின் பேரன். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த பேரன் பிறந்தப்ப இந்த ஸ்திரீலாம் என்ன சொல்றாங்க? அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. எந்த ஸ்திரீகள் நகோமின்னு சொன்ன போது, இல்ல நகோமின்னு சொல்லாத மாறான்னு சொன்னாலோ அதே ஸ்திரீகள் இப்போ சொல்றாங்க, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தயை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய பேரனுடைய பேர் பிரபலமாக கடவுது என்று சொல்லி வாழ்த்து செய்தி நாம் கேட்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ பாருங்க,
நகோமியை ஆண்டவர் இருதயத்தை குளிர பண்ணுகிறார். வாசிக்கல. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அல்லேலூயா. ஆக புலம்பிக் கொண்டிருந்த ஸ்தோத்திரம் எதிர்காலத்தை தொலைத்து பெத்லகேம் வீட்டிற்குள் வந்த இந்த நகோமியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எங்க போனாலும் சரி, எங்க வந்துடணும்? பெத்லகேம். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. ஆமென். எங்க போனாலும் தேவ சபைக்கு வரும்போது ஓட்டாண்டியா வரலாம், ஆண்டவர் உற்றுவாரா? ஸ்தோத்திரம், விடவே மாட்டார். நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இவள் ஒரு நாள்ல பெத்லகேமை விட்டு புறப்பட்டு போனனால தான் இத்தனை இழப்பு. அதை புரிந்து கொண்டு மீண்டும் எழுந்து அவன் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்து பாருங்க, அப்பத்தின் வீட்டை அடைந்த போது மீண்டும் சோத்திரம் இழந்த ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டால் மட்டுமல்ல, புறஜாதிகள் சொல்றாங்க, நீ சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் இன்னைக்கு நமக்கு நடக்கும். ஆமென். நீங்க விசுவாசிச்சா அப்படியே நடந்துருங்க. நம்ம விசுவாசம், அறிக்கை, இருதயத்தின் ஆழத்துல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். வராத நன்மைகளை வரும்படி நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற மாதம். ஆமென். சோத்திரம். முந்தின வசனத்தின் 13ஆம் வசனத்தின் கடைசியை பாருங்க. ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 14ஆம் வசனத்தை அந்த தயையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. கர்த்தர் நமக்கு தயை செய்கிறபடினால், அனுக்கிரகம் பண்ணபடியால், இன்றைக்கே அதை செய்கிறபடினால் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இரட்டை களைந்து போடுவார். உன் இரட்டு களைந்து போடப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் மலை பிரசங்கத்தில் சொன்ன அருமையான வார்த்தை, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 6ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. முத ஒத்தாசை இன்றைக்கு நீங்க சொன்னீங்களாப்பா, இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று புறஜாதிகளை எங்களை பற்றி சொல்லட்டப்பா. கர்த்தர் உனக்கு தயை செய்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என்று எங்கள் வாய் சொல்வதை விட எங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவர், எங்களோடு வேலை செய்கிற ஜனங்கள் நீ சொல்ல வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படி எங்கள் புலம்பல் மாறா, கசப்பு மதுரமாய் மாறட்டும், தித்திப்பாய் மாறுவதாக இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தின் நாளாய் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.